ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க இயேசுவுக்கு விருப்பமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க யாருக்கு விருப்பம் இல்லை? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தானே? உங்க சொந்தமா அல்லது உங்க பந்தமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பாவத்துல மரித்து போவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23-32 வாசி கேட்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பழைய ஏற்பாடு எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. எப்படி? துன்மார்க்கன் சாகிறதற்கு எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பினால் பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், துன்மார்க்கன் என்றால் பாவத்துல மரித்து நரகத்துக்கு தள்ளப்படுவது அவருக்கு பிரியமே இல்லை. நீங்க எல்லாம் எதை விட்டு மனம் மாற வேண்டும்? எந்த காரியத்துல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அருவருப்பான காரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்க மனம் திரும்பினால் என்ன ஆவீர்கள்? பிழைப்பீர்கள். சொல்லுங்க, வாய்களை திறந்து. மனம் திரும்பினால் சொல்லுங்க, நான் மனம் திரும்பினால் தேவனிடத்துல பிழைத்து கொள்வேன். சொல்லுவாங்களே, இன்னைக்கு பழிச்சு போ, உன்னை ஏதோ விடுறேன்னு. அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசனம் எடுத்து பல வருடராக இருந்தாலும் இன்னும் நமக்கு மனம் திரும்ப மனசு இல்லை. ஆமே. ஜெபிக்கிறதுல இன்னும் மனம் திரும்பல. இன்னும் ஜெபிக்காமையே இருக்கிறோம், இன்னும் வேதத்தை வாசிக்காமையே இருக்கிறோம், நன்மை செய்யாமையே இருக்கிறோம், கீழ்ப்படியாமையே இருக்கிறோம், சபைக்கு வருவது கிடையாது. இப்படியாக அநேக காரியங்களிலே நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு கொடுத்த தலைப்பு, கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க எனக்கு விருப்பம் அல்ல. யாருக்கு விருப்பம் அல்ல? கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து நீ எங்கேயாவது தொலைந்து போ அல்லது மரித்து போ என்று திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, என் வாலிப தம்பியே, தங்கையே, தங்கச்சியே, இன்றைக்கு நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் பிழைப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ உயிர் வாழ வேண்டும் என்றால், நீ அநேக நாட்கள் தேவனோடு சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், நீங்க எதுல இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் யோசனைகளின் தகப்பன். நம்ம எந்த காரியத்தை இன்னும் விட முடியாம மனம் திரும்பாமல் நம்ம இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் விட்டு இன்ற காலகட்டத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் கடைசி காலம் நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. கடைசி காலம் நெருங்கி விட்டபடியால் இனி காலம் செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லப்படுகிற வசனம் நாளைக்கு சொல்லப்படுமா என்று நிர்ணயம் கிடையவே கிடையாது. கர்த்தர் எந்தெந்த காலங்களிலே எந்தெந்த நேரங்களிலே ஆண்டவர் பேசுகிறார் என்றா அந்தந்த காலத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆலோசனையாகி அவருடைய வசனம் ஊழியக்காரமாக வருகிற அந்த தேவ வசனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை பிடித்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் சொல்லுங்க.
உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இயேசு உனக்காக உன்னை ரட்சிக்க பாவம் ரட்சிக்க தன்னையே பலியாக்கினார். சொல்லுவோமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. தூய ரத்தம் உனக்காக, தூய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தூய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக என்று நீ ஆயத்தமா மனம் திரும்ப. காயங்கள் உனக்காக என்று நீ ஆயத்தமா. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாயிற்று. இனி போகிற காலம் அல்ல. இனி என்ன காலம் வந்தாச்சு? இறுதி காலம் வந்தாச்சு. என் அன்பு சகோதரி, வாலிப பிள்ளையே, தம்பியே, தங்கையே, மனம் திரும்பு. நீ எதில இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் விட முடியாத பாவங்கள், விட முடியாத சுய எண்ணங்கள், விட முடியாத சுய சித்தங்கள், தன் போக்கில செய்வது, கணவன் மனைவிக்கு செய்கிற பாவங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் விட முடியாமல் இப்போது நாம் இருக்குமானால் அதிலிருந்து இறுதி காலம் வந்தாச்சு. இனி நம்ம தப்பவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமா இருக்கிறது. பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. அதற்கு நம்ம போக வேண்டும் என்றால், நன்மை இருந்தால் அங்கே தீமை இருக்கும். ஆமென். இப்போ ஒரு கிளாஸ்ல பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் 100க்கு 100 மார்க்கு எடுக்க முடியாது. அதுல ஏதாவது குறைந்த 35 அல்லது ஃபெயிலோ ஆகிறவர்கள் உண்டு. அப்படியாக நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆதிலே ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கும் போது நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அது யார் கரத்தில் உள்ளது? நம் கரத்தில் உள்ளது. நன்மையானதை தான் பார்க்க வேண்டும், நன்மையானது தான் பேச வேண்டும், நன்மையானதை மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த நாட்கள் நம்ம சுற்றுலா இல்ல மற்ற இடங்களுக்கு போகும்போது எத்தனை குரங்கு இருக்கும்? 3 மங்கி, 3 குரங்கு இருக்கும். தேவையில்லாத பார்க்க கூடாது, தேவையில்லாத கேட்க கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. இப்போ தேவையில்லாத ஒண்ணு வந்திருக்கு. என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதுதான் செல்போன். அதுல நீ பார்க்கவும் செய்யலாம், அதை கேட்கவும் செய்யலாம், அதுல எல்லாவற்றையும் பேசவும் செய்யலாம். நீ யாரையும் பார்க்கவும் தேவையில்ல, எதுவும் நீ கேட்கவும் தேவையில்ல, எதுவும் நீ பேசவும் தேவையில்ல. எப்படி? யாரையும் நீ பார்க்க வேணாம். சொல்றது புரியுதா? யாரையும் நீங்க பார்க்க வேணாம், எதுவும் நீங்க கேட்க வேணாம், இது நீங்க பேச வேணாம். அது 3 அனைத்தும் எதிலே அடங்கியிருக்கிறது? செல்போன், தொலைபேசியில அத்தனையும் இருக்குது. அதனால நீ வெச்ச கண்ணை எடுக்கவும் வேணாம், அம்மா கூப்பிட்டாலும் கேட்க வேணாம், யார்கிட்டயும் பேச வேணாம். 24 hours 24 மணி நேரம் நீ என்னவா இருக்கலாம்? செல்போன்லயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க. அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இன்னைக்கு அநேக செல்போன் மூலமாக இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்குது. மாத்திரமல்ல, அநேக உயிர் சேதங்கள், உயிர் இன்னைக்கு போய் கொண்டிருக்குது. என் அன்பு சகோதரியே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புவது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு. நீ மனம் திரும்பினால் பிழைத்துக் கொள்வாய். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை கொடுத்த போது அவளுக்குள் அந்த ஆசா பாசங்கள் தேவர்களை போல நாம மாறிவிடலாம் என்று நினைத்த போது அங்கே அவள் மனம் திரும்பாமல் அவள் பாவத்தில் விழுந்தாள். அப்படியாக இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தை விட முடியாம இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோமா? செல்போன்லயே
தேவையில்லாத உலக பிரமாண காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோமா? தேவையில்லாத இந்து ஃபங்க்ஷனுக்கு போய் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அதுலேருந்து முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பினால் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமா அவன் தன் வழிகளை விட்டு, நீங்க நடக்கிற எல்லாவித கெட்ட வழிகள், தவறான வழிகள், தவறான நண்பர்கள், தவறான ஏற்றி பேச்சுகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் மனம் திரும்பினால் எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்பினால் பிழைத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 32 வாசி கேட்போம். மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள். எப்படி? நீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க முழுமையான ரட்சிப்பாகிய மனம் திரும்புதலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் என்ன செய்வீர்கள்? மனம் திரும்புங்கள், நீங்க அப்போது பிழைப்பீர்கள். சாகிறனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? மனம் திரும்புங்கள், அப்போது நீங்கள் யாவரும் பிழைப்பீர்கள். மாத்திரமல்ல, சாகிறனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இருக்கிற எல்லா காரியங்கள், அசுத்த ஆவிகள், டிவியை பார்ப்பது, செல்போனை பார்ப்பது, உலக பிரமாண காரியத்துல வாழ்ந்து கொண்டிருக்க வாலிப தங்கைகள், தங்கச்சிகள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் மனம் திரும்பினால் என்ன நடக்கும்? அப்போது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சாகருடைய சாவை கர்த்தர் விரும்புவதில்லை. நீங்க பாவத்திலேயே மரித்து, நீங்க பாவத்திலேயே கிடந்து, நீங்க பாவத்திலேயே நீங்க மரித்து நரகத்துக்கு போவது கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. உங்களை ஜீவனை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜீவனை நேசிக்கிறவர். உன் தாய் நேசிக்க மாட்டாங்க உன் ஜீவனை. உன் மனைவியோ, உன் புருஷனோ, சொந்தமோ, பந்தமோ அல்ல. ஆண்டவராகி இயேசு, நீ பாவத்தில் மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். நீ பாவத்தில் மரித்து நரகத்துக்கு தள்ளப்படுவது அவருக்கு விருப்பமே இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு கதை சொன்னேன். என்ன கதை? தவளை கதை. தவளை தேளு கொட்டணும்னு நான் கொட்டல, அது என்னுடைய கொட்டுறது இயல்பு, என்னுடைய சுவாபம் என்று. அப்படியாக நான் சண்டை போடணும்னு நான் போடல, நான் திட்டணும்னு நான் திட்டல, நான் அடிக்கணும்னு அடிக்கல, நான் செல்போனை பார்க்கணும்னு பார்க்கல, நான் இதை தவற செய்யணும்னு செய்யல. அது என்னுடைய இயல்பு என்று சொல்லுகிறோம்ல, அந்த இயல்புல இருந்து நம்ம, அந்த சுவாபத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? தவளை போய் கொண்டிருக்குது, தேல் என்ன செஞ்சது? என்ன அங்க கொண்டு போய் விடு என்று சொல்லுச்சு. சரி விட்டுன்னு, ஆனா அது கொஞ்சம் யோசிச்சது. ஏன்னா இது கொட்டம்ல, கொட்டம் தெரிஞ்சும் முதுகுல ஏத்திக்கிச்சு. ஏத்தி விடப்படும், அது கொட்டின உடனே தவளையும் முழுகுது, தேலும் முழுகுது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற மாதிரி என்ன ஆச்சு? கொட்டுறது என்னுடைய இயல்பு, கொட்டதான் வேணும். அப்படியாக நம்ம பேசணும், பழகணுமே தவிர தேலை முதுகுல ஏத்தக்கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத சுவாபத்தை நம்முடைய முதுகிலும் சரி, நம்முடைய சிந்தையிலும், நம்முடைய இதயத்திலும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மிக 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 கவனமா இருந்து மனம் திரும்பி, அப்படியானால் கர்த்தருக்கு நீங்க பிழைத்து அநேக ஆண்டுகள் வாழ்ந்து தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாம இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுது அந்த வசனம்? போடுங்க 16ஆம் வசனம். நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? நீங்கெல்லாம் சொல்லுங்க, மாறு தட்டி சொல்லுங்க. நான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் எந்த ஆவி இருக்குது? தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள்
தேவனுடைய ஆலயமா இருப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அபிஷேகம், பரிசுத்த கிருபை என்ற ஆவி யாருக்குள் இருக்கிறது? உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் இன்னும் அறிந்தும் அறியாத போல இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை மறந்து பேசுகிறோம், அதை மறந்து தவறு செய்கிறோம், அதை மறந்து இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், அதை மறந்து மாசத்துக்கு ஒரு டைம் ஆலயத்துக்கு வந்தால் போதும் என்று இருக்கிறோம். உலகப்புறமான காரியங்கள் இன்னைக்கு மூழ்கி விட்டது. இன்னைக்கு அந்நியர்கள், ஆண்டவரை அறியாத வாலிப பிள்ளைகளும் சரி பெரியோர்களும் இன்னைக்கு பொட்டு வைக்க கூட யோசிக்கிறாங்க, இன்னைக்கு தலையில பூ வைக்க யோசிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், பல வருஷமா இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள், இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட எல்லாருடைய நம்பர் இருக்கு, நம்பர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டா அது தெரியும்னு தெரிஞ்சு என்ன செய்யறாங்க? தலை புல்லா பூ வச்சு போடுறாங்க, நெத்தியில பொட்டு வச்சு போடுறாங்க. இப்படியாக தேவையில்லாத காரியங்களை போடுகிறோமே, அப்ப நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நமக்குள்ள ஆவி இருக்கா? சொல்லுங்க. நமக்குள்ள ஆண்டுடைய தேவனுடைய ஆவி வாசமா இருந்தா நம்ம பொட்டை வைப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு முஸ்லிம் எதிலிருந்து பிரிந்தவர்கள்? கிறிஸ்தவத்திலிருந்து பிரிந்தவர்கள். அவர்கள் கண்ணியமா கரெக்டா அந்த பொட்டை ஒரு நாளும் ஒரு காலம் அவங்க விற்கவே மாட்டாங்க. திருமணம் பார்த்தீங்கன்னா, திருமணம் எதுவா இருக்கட்டும், அந்த இந்துவா பொண்ணா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க முறையின்படி அவர்களை அந்த முஸ்லிம் மதத்துல சேர்த்துதான் திருமணம் பண்ணுவார்களே தவிர அவர்கள் ஒரு நாள் ஒரு காலம் அவங்களுடைய வணங்குகிற கடவுளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா நேற்று கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் வந்தது. ஒரு முஸ்லீம் பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை தான் லவ் பண்றான். அவங்க வந்து சாதாரணமான ஃபேமிலி, கொஞ்சம் ஏழை ஃபேமிலி, இவங்க கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபேமிலி. அப்போ உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க? கூடவே கூடாது, மா நான் வந்து இந்துல போய் விரும்பலம்மா, நான் கிறிஸ்டின்ல போய் நான் விரும்பல, நான் முஸ்லீம்ல தானே விரும்புறேன். இல்ல கூடாது. அதுக்குன்னு அவங்க என்ன குரான் படிச்சிருக்காங்களா? குரான் போய் கரெக்டாக படிச்ச அந்த பொண்ணு இருக்கா? அதெல்லாம் எதுவும் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ நான் பார்க்குற பொண்ணு, நான் பார்க்குற பரிசுத்தமான குரானை நல்லா படித்த பொண்ணா நான் உனக்கு பார்த்து திருமணம் முடிக்கன்னு சொல்லி அந்த மகளை நீ கட்டவே கூடாதுன்னு சொன்னபோது அவங்க என்ன செஞ்சாங்க? போய் சூசைட் பண்ண போயிட்டாங்க அந்த மகனுக்காக. உடனே மகன் மனக்கசந்து, வேணாம், நீங்கள் சொல்கிற பொண்ணு எனக்கு நான் கட்டிக்கிறேன், நான் விரும்புகிற பொண்ணு எனக்கு வேணான்னு என்று சொல்லி அதை தடுத்து விட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த மகள் கரெக்டா சின்ன வயசுல அந்த குரானை படிச்சாங்களா? அந்த குரான்லயே வளர்ந்துருக்கிறாங்களா? அவங்க முஸ்லீம்னா முழுமையான முஸ்லீமா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 20 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தா கூட, பாஸ்டர் இந்துல பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, பாஸ்டர்மா இந்துல பையன் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அழகா சாக்கா போக்க சொல்லி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு முஸ்லீம் அவங்க பொட்டு வைப்பதுல எவ்வளோ ஒரு கண்ணியமா இருக்கிறாங்க, அந்த தலையில முக்காடுறதுல ஒரு கண்ணியமா இருக்கிறாங்க. ஒரு பெண்ணையோ ஒரு மகனையோ கட்டினாலும் முஸ்லீமை தான் கட்டுவென்று எவ்வளவு வைராக்கியமா இருக்கிற அவர்களை காட்டிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? சுகபோகமா வாழறோம், சுகபோகமா போய்கொண்டிருக்குமே தவிர நமக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இருக்கிறதா? இன்னைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால் எப்போது மனம் திரும்ப முடியும்? இன்னைக்கு நாங்க பிரசங்கிக்க கூடும், நாளைக்கு பிரசங்கிக்கவே ஆட்கள் இருக்க மாட்டார்கள். சுவிசேஷம் மறைக்கப்படும். சுவிசேஷம் சொல்லப்படுகிற நாட்கள் மறைந்து போகிற நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை, அது நெருங்கி கொண்டிருக்குது. நம்ம தான் என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக, மிக ஜாக்கிரதையாக, சுகமோகமா வாழலாம். ஆனா நம்மளுடைய ஜீவன் நமக்கு இருந்தால்தான் நம்ம சுகமோகமா வாழ முடியுமே தவிர முடியவே முடியாது. என் அன்பு ஜனமே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மனம் திரும்பி கர்த்தருக்குள் வாழும்போது நீங்க பிழைப்பு, நம்ம மனம் திரும்பினால்தான் நம்முடைய உயிர் பிழைக்க முடியும். இந்த உயிர் நமக்கு கடைசி வரைக்கும் பிழைப்பை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம விட வேண்டிய எல்லா காரியத்தை விட்டு, இன்னைக்கு அந்நியர்கள் கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படார்கள், ஆனா நாமோ என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு பயப்படாம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் போக்கிலம் போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறவர்கள் நம் யாவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பா. நோவா புத்தகத்தை நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 7, 10, 16, 19, 20, 22 வரைக்கும் நம்ம வாசிக்க இப்போ. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமே. நோவா பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? நோவான்னு யாரே தெரியாதா? நோவா பத்தி யாருக்கு தெரியும்? நோவா காலத்துல என்ன நடந்தது சொல்லு மேஷாக். ஜலப்பிரளயம் வந்தது. எதுக்காக வந்தது? மனம் திரும்பல. நோவா கிட்ட ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? இந்த தேச மக்கள் இன்னும் மனம் திரும்பல, இன்னும் விபச்சாரம் ஒழியல, வேசித்தனம் போகல, விக்கிரக ஆராதனை போகல, பொய் போகல, இப்படியான பாவமான கரைகளை அதிகமாக இருக்கிறபடியால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நோவா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆனா அந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அதை மறுதலித்தார்கள், மனம் திரும்பவில்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மனம் திரும்பாவிட்டால் நான் என்ன செய்வேன்? அவங்க மனம் திரும்பினால் பிழைச்சிருப்பாங்க. சோ அவங்க மனம் திரும்பாததுனால கர்த்தர் நோவா இடத்துல என்ன பேசுறார்? நீ ஒரு பேழையை உண்டாக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த வசனம், இந்த டாபிக்கே நான் எடுக்கவே இல்லை. நான் வேற டாபிக் வேறதான் எடுத்து வச்சிருந்தேன். பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில், அது 2-3 மணியான்னு தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா இது 4-5வது தரிசனமா ஆண்டு கொடுத்து கொண்டே இருக்கார். என்ன தரிசனம் என்றால், அந்த நாட்களிலே 2005 பனையூர் திருச்சபையில நம்மர் போதகர் மூலமாக இந்த வசனம் தான் பேசப்பட்டது. இந்த நோவா பத்தி, பேழையை பத்தி பேசப்பட்டது. அப்போ கரெக்டா மணி ஒரு 8 மணி இருக்கும். அப்ப 7 மணி ஆராதனை, 7 to 9. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசி கொண்டு இருக்க வேலையில சுனாமி கரெக்டா 8:30 மணிக்கு வந்துருது. அப்ப வந்து சொல்றாங்க, இது மாதிரி சுனாமியால எல்லா மக்களும் செத்து கொண்டு இருக்கிறாங்க, போட்டெல்லாம் அடிச்சுன்னு போகுது, சீக்கிரம் பாஸ்ட் மெசேஜை முடியும். அங்கிருந்து நான் சைகை காட்டுறேன், அது பாஸ்டுக்கு புரியல. ஆனா அன்னைக்கு சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய போதகர் மூலமாக நோவாவை குறித்து பேசப்படுகிறது. மக்கள் தண்ணியிலே அழிந்து போவார்கள், ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. நிறைய விபச்சாரமோ வேசித்தனமோ பாவங்களும் கொடிய நோய்கள் வந்ததுனால, இந்த பாவங்கள் அதிகரித்ததுனால நான் இந்த தேசத்தை அழிக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களிலே நம்முடைய போதகர் மூலமாக பேசப்படுகிற வேளையிலே கரெக்டா அந்த நேரத்துல என்ன வருகிறது? சுனாமி வருகிறது. அப்போ அன்னைக்கு பேசப்பட்ட அந்த தரிசனம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தரிசனத்தை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு பயம் அப்படியே நெருக்கிடுச்சு. யோனா மீன் வயிற்றுல எப்படி நெருக்கப்பட்டான் அந்த 3 நாட்கள், அந்த சொப்பனத்துல அப்படி நான் நெருக்கப்பட்டேன். அவ்வளோ எனக்குள்ள ஒரு பயமும் திகிலும் வந்தது. என்ன ஆண்டவர்? தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் வரும். 19 வாசிங்க. அந்த வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகதினால் வானத்தில் கீழ் உயர்ந்த மலை. எந்த மலைங்க? என்ன மலை? எவரெஸ்ட். அந்த எவரெஸ்டை விட பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. ஆனா இந்த வசனம் வந்து நான் சிறு வயசுல இருந்து நோவா பத்தி எல்லா பத்தியும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த வசனம் என்னோட ஆவிக்கு அப்போ எட்டவே இல்லை. இது வரைக்கும் இந்த வசனம் இதுல இருக்கான்னு எனக்கு உண்மையே தெரியாதுங்க. இது உண்மை பொய் அல்ல. நான் படிச்சிருக்கேன், பைபிளை படிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனா இந்த வசனம் என்னுடைய பார்வைக்கு நான் படிக்கும் போது என் மூளைக்கு அது எட்டல, என் நாணத்துக்கு அது எட்டல, என் மாம்சத்துக்கு எட்டல. ஆனா ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா இந்த வசனம் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஆண்டவர் அதிகாலையில சொப்பனத்தின் வழியா பேசப்படும் போது நான் அதை எடுத்து படிக்கும் போது தான், ஏன்னா என் சொப்பனத்துல வந்தது எல்லாமே வானத்துக்கு மேல தண்ணி மூழ்கி இருந்தது தேசத்தையே. ஹல்லேலூயா. எப்படி அந்த சொப்பனத்துல மலைகளுக்கு மேல, அடுத்த வசனம் இருக்கு, மலைகளுக்கு மேல 15 அடி உயரம் தண்ணி பெருகிச்சு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அதை எடுத்து படிக்கும் போது ஆண்டவர் சொன்ன அந்த பிரசனத்துக்கும் அந்த தரிசனத்துக்கும் இந்த வசனம் அப்படியே ஒரு பயம், ஒரு திகில், அப்படியே நான் அமைதியா இருந்துட்டேன். அந்த அந்த தரிசனம் வந்து போனதுக்கு அப்புறம் எனக்குள்ள அப்படியே ஒரு அமைதி, அப்படியே பொறுமையா இருந்துட்டேன். என்ன பாத்தீங்கன்னா ஜனங்கள்லாம் மேல மெதுக்கலங்க, உள்ள கடலுக்குள்ள எல்லாம் மெதுங்கி கொண்டிருக்கிறாங்க தேசத்தின் மக்கள் அனைவரும். அப்ப அழிவுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்?
முதலாவது நம்ம மனம் திரும்பி, இரண்டாவது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் எங்களோடு கூட தரிசனம் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை, நோவா டாபிக் நான் போகவே இல்லை. ஆனால் கர்த்தர் தரிசனத்தின் மூலமாக நோவாவுடைய அந்த தரிசனங்கள், அந்த பேரழிவை குறித்து அழகாக திட்டம் தெரியுமா ஆண்டு பேசினார். நான் எத்தனையோ டைம் நோவா குறித்து நான் படித்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இந்த வசனம் எனக்கு தென்படவே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவரை தென்பட வைச்சார். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தில் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. அடுத்த வசனம் 20. பாத்தீங்களா? மூடப்பட்ட மலைகளுக்கு எப்படி மலை மேல மழை போய் வெள்ளம் போய் அதுக்கு மேலே அது மூடப்பட்டு 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் எந்த நேரத்துல எந்த வேளையில பேசப்படுமோ அவர் பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருக்காக நாம் முன்னேறி செல்லும் போது நிச்சயமாகவே எல்லாவித அழிவுக்கும் கர்த்தர் உங்களை தப்பிவிக்க செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னே. வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்னே. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன உன்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காலடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு உன்னை மறக்கல, இயேசு உண்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இயேசு உன்னை வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காலடக்க உனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. காலடக்க உனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஹல்லேலூயா. இயேசு உனக்காக கடல் தாண்டி வந்திருக்கிறார். உன்னை தோளின் மேல் சுமக்க, உனக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க நீ அவரை தேடி போகவில்லை. அவர் உங்களை தேடி வந்து, என் மகனே, என் மகளே, மனம் திரும்பு, உன் ஏக்கமெல்லாம் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம கர்த்தருக்குள் மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே பிழைக்கப்படும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? பேரழிவு. அந்த மக்கள் எல்லாம் அவர் போய் சொல்லுகிறார், யாரு? நோவா, மனம் திரும்புங்கள், விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்புங்கள், வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பொய்யை விட்டு மனம் திரும்புங்கள், தகப்பனை தாயை அடிப்பதை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்த போதும் சொல்லப்பட்ட போதும் அந்த மக்கள் கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். நோவாவை பார்த்து இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி 1 நாள் 2 நாள் இல்லைங்க, எத்தனை வருஷம் பேழை கட்டப்பட்டது யாருக்காவது தெரியுமா? கரெக்ட், கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ 170 வருஷம் கட்டப்பட்டு. ஏன்னா எதுக்கு 120 வருஷம் ஆண்டவர் கிருபை செய்தா? 1 வருஷம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 வருஷம் இல்ல, 120 வருஷம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அந்த 120 வருஷத்துக்குள்ளாக இருக்கிற மக்கள் மனம் திரும்புவாங்களா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்களும் வருஷங்களும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இல்லை என்றால் அவர் இன்றைக்கே வந்து விடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் மேகத்தின் வழியாகவே திரும்ப இன்றைக்கு கூட வரக்கூடும். ஆனாலும் அவர் நமக்கு காலங்களும் நேரங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியாகத்தான் நோவாவின் காலத்தில் அந்த மக்களுக்கு, அந்த தேசத்தின் மக்களுக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்த போது கூட கர்த்தர் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 120 வருஷம் அந்த பேழையாகிய அந்த கப்பலை நோவா மூலமாக
கட்டும்படி இரக்கம் செய்தார். அவர் நினைத்திருந்தால் தேவன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கட்டலாம்ல, ஆமாவா இல்லையா? ஒரு வருஷமோ அல்லது 2 வருஷமோ கட்டி முடித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? 120 வருஷங்களை கொடுத்து அதை கட்டும்படியாக இரக்கம் செய்தார். அந்த 120 வருஷத்துக்குள்ளாக கூட மக்கள் மனம் திரும்புவாங்களாம். ஆனா 120 வருஷம் கட்டி முடித்தோம், ஜனங்கள் எதை விட்டும் மனம் திரும்பவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உடனே என்ன ஆச்சு? ஆண்டவர் சொல்லிட்டார், இவர்கள் மனம் திரும்பவில்லை. 120 வருஷத்துக்குள்ள இந்த பேழை கட்டப்பட்டது. நீ என்ன செய்? உன்னுடைய மனைவி, உன்னுடைய 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுடைய மருமகள், அடுத்து இருக்கிற எல்லாம் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக எடுத்து கப்பலிலே அடை என்று சொன்னார். அது எல்லாவற்றையும் போட்டு விட்டார் கப்பலிலே. அந்த பேழைக்குள்ளாக எத்தனை நாள் வாசிக்க? இப்போ 10ஆம் வசனம், 10 வாசிங்க. 7 நாள் சென்ற பின்பு பாத்தீங்களா? அந்த 120 வருஷம் முடிஞ்சோம். ஆண்டவர் இன்னும் எத்தனை நாள் கொடுக்கிறாரு எக்ஸ்ட்ரா? நமக்கு 7 நாள் கொடுக்கிறாரு. அந்த கப்பல்ல ஜோடி ஜோடியான மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவங்களுடைய குடும்பமே எல்லாம் பேழைக்குள்ள வந்தாயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், வாசல் மூடாதே, 7 நாள் திறந்து வை. ஹல்லேலூயா. எத்தனை நாள்? 120 வருஷம் கட்டி முடிச்சு டைம் கொடுத்தோம். ஏன்னா ஆண்டவர் அந்த மக்கள் மரிச்சு போறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ உங்க கிராம மக்கள் மரித்து போவது உங்களுக்கு விருப்பமா? உன் தொப்புள் கொடி உறவுகள், உன் சொந்தங்கள், பந்தங்கள், உன் தகப்பன், தாய் உறவுகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அறியாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் நாளைக்கு நரகத்துக்கு போவது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப இல்லல்ல, அப்ப சொன்னீங்களா? சுவிசேஷம் சொல்லப்பட்டதா? சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கு சொன்னீங்களா? உங்க தாய் மாமாவுக்கு சொன்னீங்களா? உங்க மாமிக்கு சொன்னீங்களா? உங்க சித்திக்கு சொன்னீங்களா? சொல்லுங்க. யாருக்கு சொன்னீங்க? யாருக்குமே சொல்லல. நான் நல்லா அடுத்த வசனத்துல வரோம், நாங்க சுகபோகமா வாழ்ந்தா போதும், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, மற்றவங்களுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் எனக்கு என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, என் குடும்பம் நல்லா இருக்குல்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க நல்லா புடவை கட்டுறாங்களே, என் மனைவி நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா கம்மல் போடுறாங்களே, எல்லாம் செய்யறாங்களே, அது போதுங்க, எனக்கு யாரும் வேணாம். ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. யாருமே சாகிறதுக்கு அவருடைய இடம், அவருடைய விருப்பம் இல்லவே இல்லை. அந்த 120 வருஷம் கழிச்சோம், 7 நாட்கள் வாசல் திறக்கப்பட்டிருந்தது. ஆனா 7 நாள் திறக்கப்பட்டும் கூட மக்கள் மனம் திரும்பவில்லை, உள்ளே வரவில்லை. உடனே என்ன செய்தார்? நோவா உள்ளே அடித்து விட்டார். அடுத்து வாசிப்ப 11. நோவாவுக்கு வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் பிளந்து திறவுண்டன. அப்போ அவங்களுடைய குடும்பம் மாத்திரம் அந்த பேழைக்குள் காக்கப்பட்டது. எந்த குடும்பம்? நோவாவாகிய ஊழியக்கார குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. இன்னைக்கு நாங்க அப்படி இருக்கலாம்ல? நாங்க ஏன் உங்களுக்கு கண்டிக்கணும்? நாங்க ஏன் ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு உங்களை அழைக்கணும்? நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர் வந்ததில் எனக்கு மிக சந்தோஷம். கரங்களை தட்டி அப்பாவை சோத்தரிப்போம், கரங்களை தட்டி. ஏன்னா ஒரு புதிய ஆத்துமா நம்ம சபைக்குள் வந்தால் பரலோகம் சந்தப்படும். அவர் மனம் திரும்பினால் அவர் ஜீவன் பிழைக்கும், அவர் குடும்பம் பிழைக்கும். அப்படியாகத்தான் எங்களுக்குள் அந்த ஆத்துமா பாரம். எப்படி ஆண்டவராகிய இயேசுவுக்கு நீங்கள் பாவத்துல மரித்து போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லையோ, அப்படியாக எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட நீங்களும் எந்த சிங்கமோ, எந்த புலியோ, எந்த தேலோ, எந்த பாம்போ உங்களை தீண்டாதபடிக்கு உங்களை பத்திரமாய் இந்த ஓய்வு நாளுக்கு வந்தால்தான் உங்களுக்கு பிழைப்பு, உங்கள் உயிர் காக்கப்படும் என்பதை நாங்க ஆணி ஆத்திரமா கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க இருக்கீங்க கேட்டா, நான் சித்தி வீட்டுல இருக்கிறேன், நான் பெரியம்மா வீட்டுல இருக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஒரு டூர் மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமைனா தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். எப்படி ஒரு முஸ்லிம் வெள்ளிக்கிழமை கடைகளை எல்லாவற்றையும் பூட்டி விட்டு எத்தனை கோடி வியாபாரம் வந்தா கூட சரி, நாங்கள் பர்னிச்சர்லாம் வாங்க போனோம் பாராமெடிக்கலுக்கு, பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இல்லை. கேட்டால் ஒரு முஸ்லீம் கடை, கேட்டால் தொழுகைக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முஸ்லீம் எத்தனை கோடி வந்தாலும் அது எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட கடவுளை போய் வணங்க. அப்படியாகத்தான் அதுக்கு மேலாக இருக்கிற உயிருள்ள ஆண்டவர், இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவாகிய அவரை ஆராதிக்க நம்ம டூராக வரக்கூடாது, டூருக்கு கிளம்பி போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு மாத்திரம் வருவதே, அதை பார்த்து தான் மற்றவர்கள் உங்களை கண்டு
ரட்சிக்கப்படக்கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தது? பிழைக்குள்ளாக அந்த குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர், எல்லாவித பிராணிகளும் எல்லாம் காக்கப்பட்டு என்னாச்சு? தேசத்துல மழையை ஆண்டவர் அனுப்பினார். மலைகளுக்கு மேலே 15 உயரமாக அனுப்பப்பட்டது. அந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அப்படியாக உங்கள் குடும்பம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பம் காக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீயும் உன் குடும்பத்தாரும் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பினால்தான் நமக்கு பிழைப்பு நிச்சயம். பிழைப்பு என்றால் நம்முடைய ஜீவன். இந்த ஜீவன் இருந்தால்தான் அநேக ஆண்டுகள் நம்ம வாழ்ந்து பூத்து குலுங்கி பெண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் நம்ம சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன டாபிக்? கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க அவருக்கு விருப்பமல்ல. அப்போ உங்களுடைய குடும்பம் யார் ரட்சிக்கப்படலையோ, நண்பர்களோ சொந்தமோ பந்தமோ தொப்புள் கொடவி யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டுடைய சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படலாம் கூட, நீங்கள் பாவிகள் தான். ஹல்லேலூயா. அவர்கள் சுவிசேஷம் போகாவிட்டாலும் அது அந்த இரத்த பழி உங்க மேலதான். கர்த்தர் கேட்பார், உன் கூட இருந்த நண்பனுக்கு நீ சொன்னியா? உன் கூட இருந்த சொந்த பந்தங்க சொன்னியா? ஏன் சொல்லல என்று கர்த்தர் கேட்பார். எதற்காக அழைத்தார்? நமக்கு எல்லாவற்றையும் அனுபவித்தோம். ஆனா அதுக்கு மேலான நம்ம நிச்சயமாகவே ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்தால்தான் நம்முடைய சுயநலத்தையே நம்ம நோக்கி போகாதபடிக்கு பிறருடைய சுயநலத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க அவருக்கு விருப்பமே இல்லை. எப்படி நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்ததோ அப்படியாக ஆண்டவர் இப்போ எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னவென்றால், இன்னைக்கு ஜலப்பிரளயம் வந்து இந்த தேசமே அழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நம்ம எல்லாவற்றையும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில சேர்க்க வேண்டும். அவர்கள் அந்த தேசம் மழை வெள்ளத்திலே ஜலப்பிரளயத்தில் அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அது உங்க கருத்தில் தான் இருக்கு. அவர்கள் அழிவதா அழியக்கூடாது என்று அது உங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு அது நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதல் காரியமாக, சுவிசேஷம் மறுதலிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. சுவிசேஷம் மறுதலிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நீதிமொழிகள், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. அந்த நாள் பிறப்பது உனக்கு தெரியுமா? இன்னைக்கு போது நாள், நாளைக்கு இந்த நாள் எப்படி வரும் நமக்கு தெரியுமா? அது தெரியவே தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய காரியங்களை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமோ? என் மகள் வளர்ந்து கொண்டிருக்கலாம், அவளுக்கு எத்தனை பொன் நகை எடுத்து வைக்க முடியும், எப்படி படிக்க வைக்க முடியும் என்று சொல்லி இப்படியாக நம்ம சுயநலமா நம்ம யோசிக்கிறோமே தவிர, என்றைக்காவது கர்த்தருக்காக சுவிசேஷ பாரம் நமக்குள் வந்ததா? ஹல்லேலூயா. மீண்டும் வசனத்தை வாசி கேட்போம். 27:1 நீதிமொழிகள். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பது அறியாயோ? நாள் வருகிறது போகுது உன்னால தீர்மானிக்க முடியாது. அது ஆண்டவராகிய படைத்த அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நம்மளை குறித்து நம்ம திட்டமிட வேண்டியதுதான். நம்ம குடும்பத்தை குறித்து திட்டமிடுவோம். இதை செய்யணும், எப்படி பண்ணணும், நாளோட வருங்காலத்தை குறித்து நம்ம திட்டமிடுவோம், கணக்கிடுவோம், எல்லாம் செய்வோம். அதை விட நம்ம சுயநலமா நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம திருமணத்தை குறித்து இப்படியாக நம்ம சுயநலமா யோசித்து தன்னலம் நோக்காமல் நம்ம அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுறலாய் நாம் மாற வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23, 24, 25. நீதிமொழிகள் 1:23. இல்லப்பா கடைசி. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சொல்லுங்க, யாரு கடிந்து கொள்வதற்கு திருமணம்? கர்த்தர் யார் மூலமாக பேசுகிறார்? ஊழியக்காரி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது அவருடைய சத்தியமான வார்த்தை மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வது கிடையாது, அதை கேட்க கிடையாது, அதை அலட்சியம் பண்ணுவது, ஏனோ தானே என்று கேட்பது. வாசிப்பா. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும்
நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கிற ஒருவனும் இல்லை. 25 பா, என் ஆலோசனை எல்லாம் நீங்க தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்ப கர்த்தருடைய வசனம் ஊழியக்காரர் மூலமாக கண்டிப்பாக வரப்படும் போது அதை நம்ம என்ன செய்கிறோம்? அதை கேட்க மனம் திரும்புதல் கிடையாது, அதை கேட்க மனதில்லை. அவர் கையை நீட்டியும் அவர் கரங்களை பார்க்க மனதில்லை. இப்படியாக என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையாக வருகிற அந்த ஆலோசனைய, அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தைய நம்ம என்ன செய்கிறோம்? கவனிக்க மனதில்லை, அதை அலட்சியம் பண்றோம். சொல்லுவோமே, ஐயோ என் போதகருடைய போதகத்தை தள்ளினேனே, அதை வெறுத்தேனே. அப்ப யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தள்ளி விடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்து விடுகிறோம். கேட்க மனதில்லை, கேட்க இருதயம் இல்லை, கேட்க சிந்தையில ஏதோ என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிலாம் இல்லாதபடிக்கு ஆண்டுடைய கடினமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை என்னவாகும்? வெட்கத்தை கொண்டு வராது. ஒரு புள்ள இது தவறு செய்தா அந்த தவறை உணர்த்தி, இந்த பொருளை நீ எங்கிருந்து கொண்டு வந்தாய், அதை மீண்டும் திரும்ப அதே இடத்துல கொண்டு போய் வைத்து விடு, அதை மீண்டும் திரும்பி எடுக்க கூடாது, அது தவறு. ஏசப்பா கண்ணை குத்துவாரு. ஏசப்பா நம்மளை கொடுக்க தான் செய்திருக்கார் தவிர மற்ற பொருட்களை எடுக்க கூடாது என்று நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். அல்லது நீங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு பென்சில் எடுத்துட்டு வந்தியா, நாளைக்கு ஜாமெட்ரி பாக்ஸை தூக்கின்னு வந்துரு, நாளைக்கு அந்த பையன் காசு எடுத்துன்னு வருவான், அதையும் எடுத்துன்னு வந்துரு, அவருடைய புக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து. இப்படி நம்ம பெற்றோர்கள் சொல்லப்படும் போது நாளைக்கு அவர்கள் எங்கே போவார்கள்? ஜெயிலுக்குள் போவார்கள். அப்ப இந்த மகன் பார்த்து திரும்பி கேட்டால், தாயே அன்னைக்கு நான் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு வந்தனே, அது தப்பு என்று சொல்லி அன்னைக்கு நான் வளர்த்திருந்தால் இன்னைக்கு நான் ஜெயிலுக்குள் வந்து இன்னைக்கு அவமானத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்க மாட்டேனே. அதுதான், எந்த புள்ள கண்டிக்கப்படுகிறதோ அந்த புள்ள வெட்கத்தை ஒரு நாளும் ஒரு காலம் கொண்டு வரவே வராது. உங்களுக்கு இன்பத்தை தான் கொண்டு வரும், உங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வரும். அப்படியாகத்தான் நீங்கள் அனைவரும் ஆணுடைய வார்த்தையை ஒரு நாளும் தள்ளப்படாதபடிக்கு அந்த வார்த்தையை நீங்கள் உண்மையோடு அதை நீங்க கடினமாக நீங்க பெற்றுக்கொண்டு அதன் வழியை நீங்க நடக்கும்போது நிச்சயமாக அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுதியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கண்டிக்கிற புள்ள சொல்லுங்க, கண்டிக்கிற புள்ள வெட்கத்தை கொண்டு வராது. கண்டிக்காத புள்ள தன் இஷ்டமா நீ எப்படின்னா போ, நீ எதனா எடுத்துட்டு வா, எனக்கு அதுக்கு ஐ டோன்ட் கேர், நான்லாம் கேட்க மாட்டேன், நீ எப்படியா போன்னு என்று சொல்லப்படுற புள்ள என்னத்தை கொண்டு வரும்? வெட்கத்தை கொண்டு வரும், சண்டையை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும். நாளைக்கு அது உயிரே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உண்மையாய் பிடித்து கொள்ளும் போது அவருடைய ஆலோசனையை நம்ம கடிந்து கொள்ளுதல வெறுக்கவே கூடாது. அவர் கண்டிப்பா வார்த்தைகள் எதாக வந்தாலும் அதை அன்போடு நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் உத்தமமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் 33 வாசி கேட்போம். அதிலே 33, ஆகையால் தங்கள் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனை திருப்தி அடைவார்கள், பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரை நீர் விசாரம் அவர்களை அழிக்கும். 33 பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் என் வார்த்தைகளை உண்மையாய் ஊழியக்காரர் மூலமாக வருகிற ஆண்டுடைய சத்தியத்தை வார்த்தையை அதை உண்மையாய் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு வாசிப்பா. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கினம் என்றால் நோயின்றி, பிரச்சனையின்றி, கடனின்றி, எல்லாம் இன்றி அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற இரவில் நடக்கிற சங்காரத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கடனுக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் கஷ்டத்துக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களை விலகி பாதுகாத்தல் வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்கள் விரோதமாக எழும்பாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு வீணிலே வழங்காதபடிக்கு, அவருடைய சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் செவி கொடுத்து அந்த ஆலோசனை நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், எனக்கு செவி கொடுக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, அது குழந்தையாக, அது தமிழ் செல்வியாக, அது கேத்ரினாக, அது யாராக இருந்தாலும், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ யாரோ அவன் விக்கினமின்றி, ஒன்றுமின்றி, கடனின்றி, ஒன்றுமின்றி நீங்க என்ன செய்வீங்க? வாசம் பண்ணி ஆபத்துக்கு வருகிற எல்லா வித கொள்ளை நோய்களுக்கும், இப்ப சொன்னமே நோவாவின் காலத்துல பேரழிவு, அந்த பேரழிவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆபத்துக்கு நீ பயப்படாமல், என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ பயந்து நடக்கும் போது நீ ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் தரித்திருப்பாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அமைதியா, உங்களுக்கு எந்த பூசலும், எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த விக்கனும் இல்லாதபடிக்கு உங்களை சந்தோஷமாய், ஆண்டவர் சமாதானமாய் உங்களை வரப்ப எண்ண வேண்டும் என்று சொன்னால், நீங்க கர்த்தருடைய சத்தியத்துக்கு மனம் திரும்புவது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் ஒரு நாளும் மறுதலிக்கப்படாதபடிக்கு அவனுடைய சத்தியத்தை நம்ம பீரால எப்படி நகைகளை பணங்களை பூட்டி வைக்கிறோமோ, அப்படியாக கர்த்தருடைய சத்தியத்தை உங்க இதயத்தில் நீங்க பூட்டி வைத்து அதை அழகு பார்க்கும் போது நிச்சயமா வருகிற எல்லா வித பேரழிவு ஆபத்துக்கும் நீங்க விலகி பாதுகாக்க மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை அமைதியாக வைப்பா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்க யாக்கோபு 4 அதிகாரம் 13-16. யாக்கோபு 4:13-16. யாக்கோபு 4 அதிகாரம் 33-16. எடுத்துங்க வாசிங்க. யாக்கோபு 4 அதிகாரம் 33 இருக்குப்பா. யாக்கோபு புதிய ஏற்பாடு 4 அதிகாரம் 33-16. யாக்கோபு 4 அதிகாரம் 13-16. மேலும் 13 தான். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் கேளுங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். அடுத்த வசனம் 14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆமென். எப்படி? நீங்க போய் இங்க போய் சம்பாதிக்கலாம், அங்க போலான்னு நம்ம என்ன செய்யறோம்? ஊழியம் செய்யாம, நம்முடைய தாய் சபைக்கு வராம அங்கும் இங்கு ஓடி ஓடி அலையிறமே, அவர்கள் எல்லாம் நீங்க கேளுங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. எப்படி? நமக்கு ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு, இப்படி போய் சம்பாதிக்கலாம், ஒரு வருஷம் தங்கி சம்பாதிக்கலாம், நமக்கு ஊழியம் வேணாம், நமக்கு சுவிசேஷம் வேணாம், நமக்கு சபை வேணாம், நம்ம சபைக்கு போக வேணாம், நமக்கு பிள்ளைங்க வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னையில போய் நம்ம சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறவர்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. வாசிப்பா. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைய போல இருக்கிறதே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி படிங்க. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு படுக்கிறோம், நாளைக்கு எழுந்துக்கிறது நமக்கு தெரியுமா? அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுக்கிறவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. நமக்கு ஜீவனை அளிப்பவர், நமக்கு இருக்கிற ஓர் உயிர், அந்த ஓர் உயிரை கொடுப்பது யாரு தான்? கர்த்தர் தான். அப்ப நாளைக்கு என்ன, இன்னைக்கு போறாங்க, யாருக்கு என்ன நோய் வரும்னு தெரியாது,
யாருக்கு கேன்சர் வரும், யாருக்கு லிவர் ப்ராப்ளம் வரும், யாருக்கு ஜுரம் வரும், யாருக்கு தலைவலி வரும், யாருக்கு என்ன வரும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா போவாங்க, பார்த்தா திடீர்னு மறித்து போயிடுவாங்க. நல்லா போவாங்க, பார்த்தா விபத்து ஏற்பட்டு. இப்படியாக நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதுனோ நமக்கு தெரியாது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாம போக முடியும். நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லாமலே போகும். அது எப்படியா இருக்கும்? புகையை போல் இருக்கிறதே. புகை எப்படி? அந்த புகை அவ்வளோதான், மறைஞ்சு போயிடும். அப்படியாக தான் மனுஷனுடைய ஜீவன், மனுஷனுடைய உயிர் புகையை போல தான் இருக்கு. ஆனால் இந்த உயிரை நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு உயிர் இருக்குன்னு ஆடாத ஆட்டம் ஆடுறோம், பேசாத பேச்சு பேசுகிறோம், போகாத போக இடங்களுக்கு போகிறோம். என்னால் சம்பாதிக்க முடியும், இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் மெத்தனமாக இருக்கிறோம், பணம் சேர்ப்பதில் குறியாக இருக்கிறோம், நகை சேர்ப்பதில் குறியாக இருக்கிறோம், வீடு கட்டுவதில் குறியாக இருக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைப்பதில் குறியாக இருக்கிறோம், அவருக்கு திருமணம் செய்வதில் குறியாக இருக்கிறமே தவிர அழிந்து கொண்டிருக்க வரப்போகிற பேரழிவு இன்னைக்கு மக்கள் சாக போகிறார்கள். அந்த சாவை மறுப்பதற்கு யாரு காரணம்? அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டதா? இல்லையே. இன்னைக்கு சுவிசேஷமே மறுதலிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆத்மா தேவைப்பட்டதில்ல? நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்மளை தூக்கி எடுக்க நமக்கு ஒரு ஆத்மா தேவைப்பட்டதோ, அப்ப இன்னைக்கு அந்த ஆத்மா சாக போகுதே, அவனுடைய வருகை வரப்போகிறதே. நோவா சொல்லப்படும் போது ஜனங்கள் கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படியாக நீங்க இப்ப சொல்லுவது உங்கள் வேலை. சுவிசேஷம் மறுதலிக்க கூடவே கூடாது. நமக்கு ஜீவன் இருக்குமானால் இந்த ஜீவன்ல சுகபோகமா வாழுறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா சுவிசேஷம் மறுதலிக்கப்படாதபடிக்கு சுவிசேஷம் நீ அமெரிக்கா போய் சொல்ல வேண்டாம், நீ லண்டன் போய் சொல்ல வேண்டாம், நீ இங்கிலாந்து போக வேண்டாம், நீ மாவட்டமாகிய மதுராந்தகம் போக வேண்டாம், மதுரைக்கு போக வேண்டாம், சேலத்துக்கு போக வேண்டாம். நீ இருக்கிற, நீ வசிக்கிற உன் கிராமம், உன் பட்டணம், உன் பக்கத்தை வீடு, உன்னோடு படிக்கிற நண்பர்கள், வேலை செய்கிற ஸ்தலத்துல நண்பர்கள், காலேஜ் இடத்துல நண்பர்கள், உறவுகள், பந்தங்கள், பார்க்குற இடங்கள்ல, காய்கறி வாங்குற இடத்துல, இப்படியாக அநேக நமக்கு தெரிந்தும் நம்ம தெரியாத போல சுவிசேஷம் சொல்லப்படாம ஏதோ நம்ம இருக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம போறோம், நம்ம தூங்குறோம், நம்ம வரோம் என்று அப்படியாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒரு நாளும் தன்னலமா நோக்காதபடிக்கு பிறர் நலத்தை நாம் நோக்க வேண்டும், பிறருக்காக நாம் செபிக்க வேண்டும், பிறருக்காக ஆணுடைய சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வர வேண்டும். ஹல்லேலூயா. 15 வாசி கேட்போம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் இருக்கு என்று சொல்லி நம்ம இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்ணலாம் என்று ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. நம்ம எப்படியாக சொல்ல வேண்டும்? ஆதலால் ஆண்டவரே, சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆதலால் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தா, எப்படி நீங்க எங்களுக்கு ஜீவனை கொடுத்தா, நீங்க எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா, இன்றைக்கு நாங்க உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டு கொடுத்த உயிரை நம்ம தேவையில்லாம இடங்களுக்கு போகாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களை இன்னும் பேசாதபடிக்கு, மிக ஆண்டுடைய ஏதோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம விழுந்தாதபடிக்கு கர்த்தருக்கு உண்மையா இருந்து அவருடைய சுவிசேஷங்களை முதலாவது நம்ம மனம் திரும்பி பிறகு மனம் திரும்ப வைக்க வேண்டும் மற்றவர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தினால ஒவ்வொன்றும் நம்ம செய்வோமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? சுவிசேஷம் மறுதலிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இனி சுவிசேஷம் மறுதலிக்கப்படுமா? சுவிசேஷம் சொல்லுவோமா? சொல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. சொல்லுங்க, பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சொல்லுங்க, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. சொல்லுங்க, தானான தனனா தானானனா, தானான தனனா தானான.
நீ கட்டுகிற இந்த வீடு உனக்கு சொந்தமல்ல, பரலோகம்தான் என் வீடு. பரலோகமாகிய மோட்சத்தில் உனக்காக கட்டப்படுகிற அந்த வீட்டில், அந்த மோட்சத்தில் நீ எத்தனை ஆத்துமா சேர்க்கிறன்றதுதான். இங்கே நம்ம திருமணம் பண்ணி கல்யாணம் முடித்து குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களை குழந்தை பெற்று இதை தான் நம்ம பெருமை பாராட்டுகிறோம். இதுதான் நல்லது, இதுதான் நன்மை, இதுதான் கர்த்தர் கொடுத்த ஜீவனை நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. அது எல்லாம் மாம்சத்துக்குரியது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அழிந்து கொண்டிருக்கிற உங்களை போல எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள், பெரியவங்க எத்தனை பேர் இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜீவன் போய் கொண்டிருக்குது. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு ஓகேவா, சம்பந்தமா? இல்லவே இல்லையே. அவர்கள் மரிக்காதபடிக்கு அந்த ஜீவன் எல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்து எத்தனை பேர் நீ பரலோகமாகிய உங்க வீட்டில், அந்த பரலோகம் உங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கு. எல்லாருக்கும் பரலோகத்துல வீடு உண்டு. அந்த வீடாகிய அந்த மோட்ச வீட்டில் நீ எத்தனை ஆத்துமாக்களை சேகரித்து வைத்துக்கிறாயோ அதுதான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. அவனோட வருகையில மகளே, நீ எத்தனை பவுனுமா எடுத்து வச்சிருக்கிற, எத்தனை வீடுமா கட்டி இருக்கிற, எத்தனை சுடிதார் எடுத்து வச்சிருக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்ல நான் 150 புடவை வச்சிருக்கிறேன், நான் 200 புடவை வச்சிருக்கிறேன், புடவைக்குனே ஒரு வீடு இருக்கு, நகைக்குனே ஒரு வீடு இருக்குன்னு அப்படியெல்லாம் இன்னைக்கு பெருமை பாராட்டுறாங்க ரீல்ஸ்ல. எப்படி இத்தனை வீடு வச்சிருக்கோம், இத்தனை சொத்து வச்சிருக்கோம், இத்தனை தோட்டம், இத்தனை பிளான்ட் என்று. அது எல்லாம் ஒரு நாள் ஜல பிரளயம், மலைகள் மேலே 15 உயரத்துக்கு மழை வந்தால், வெள்ளம் வந்தால் அந்த புடவை எல்லாம் போய்விடும், அந்த நகைகள் எல்லாம் போய்விடும், வைத்திருக்க சொத்த பணமும் எல்லாம் போனாலும் நீ சேர்த்து வைக்கிற ஆத்துமா அது ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். அதை தான் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். இது நிச்சயம், நிச்சயம், இது உண்மை, உண்மை. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை சொத்து எத்தனை பணம் சேர்க்கிறது பொறுப்பல்ல. எத்தனை லிப்டிக் அடக்கி வைக்கிறோம், எத்தனை இயரிங் வாங்குறோம், எத்தனை நோஸ் வாங்குறோம், இதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. நீ கர்த்தருக்குள் அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா மனம் திரும்பி அது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதுதான் உனக்கு பொக்கிஷம், அதுதான் உனக்கு வைரம், அதுதான் உனக்கு வைடூரியம். இது இவைகள் எல்லாம் பரலோகத்து ஜீவ புத்தகத்துல அவனோட வருகையில அது கிரீடமாக. அது என்ன கிரீடம்? தங்க கிரீடம் வேணுமா, அல்லது வெள்ளி கிரீடம் வேணுமா, அல்லது பித்தளை கிரீடம் வேணுமா, அல்லது இன்னுமாக வைடூரியம், பவுலம், இந்த மாதிரி கிரீடம் வேணும் என்று சொன்னால் நீ ஆத்தும பாரம் உனக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கடைசியாக, கிறிஸ்துவை தேவன் அல்ல என்று மறுதலிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தேவனே இல்லை என்று மறுதலிக்கப்படுவார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று வேற யாரு பொய்யன்? பிதாவை குமாரனை மறுதலிக்கிறவனே. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு என்ன நடந்தாலும் என்ன நடக்காவிட்டாலும் ஒரு நாளும் ஒரு காலம் பிதாவாகிய குமாரனாகிய இயேசுவை மறுதலிக்க கூடவே கூடாது. வாழ்வோ சாவோ அது ஒரு திருச்சபை, வாழ்வோ சாவோ அது இயேசு பரலோகம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? மனம் திரும்பாமல் இன்னைக்கு அநேகர் இந்து மார்க்கத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள், தேவையில்லாத காரியங்களை போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே இல்லை என்று மறுதலிக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா முழு கிறிஸ்தவர்கள், அவர்கள் மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்படும் போது ஒரு விசுவாசி என்ன செய்யறாங்க? அவங்களுடைய மகள் வேற நபரோட தொடர்பு இருக்கிறபடியால் அந்த மகன் இவங்க கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி வாய்கிட்ட சூனி வைக்க போறாங்க. அந்நியர் இல்லை, இன்னைக்கு அந்நியர் எல்லாம் மனமாறிட்டாங்க. அவர்கள் மிக நடுக்கத்தோடு இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு மிக மிக பயமா இருக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பம் என்ன செய்யறாங்க? சரியான சபை இல்லாததுனால, சரியான போதகம் இல்லாததுனால, சரியான கண்டிப்பு என்ற அந்த வசனம் இல்லாததுனால இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அநேக திருச்சபையில இருந்து எங்கே போகிறார்கள்? வாயிடத்துல
சூனிய மந்திரம் வைக்கிறதுக்கு போகிறார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் செய்கிறது பாவம். அந்த பாவத்துக்கு ஏற்ற இன்னும் பாவத்தை அடுக்கிக் கொள்ளும்படியாக, தலைமையில வைக்கும்படியாக பாயிடத்துல போய் இந்த நபருக்கு சூனியம் வைக்க வேண்டும், இவன் என் மகளை அடிக்கடி அவன் டிஸ்டர்ப் பண்றான், அவன் டிஸ்டர்ப் பண்ண கூட அவன் செத்து போகணும் என்று பாய் கிட்ட போறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். அதுக்கு அந்த முஸ்லீம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அழகான பதில் சொன்னார். நீ யாருமான்னு கேட்டாரு. ஏன்னா அவங்க நெத்தியில பொட்டி இல்லைல்ல. பொட்டு வச்சிருந்தாங்கன்னா கிறிஸ்தவ நினைச்சிட்டு இருப்பாரு, சாரி இந்துன்னு. பொட்டி இல்லாதனா நீ யாருமான்னு கேட்கும்போது நான் கிறிஸ்தவர்கள்னு. கிறிஸ்தவர்களாகிய நீங்களே இங்க வரலாமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டில் தான் நாங்களே வந்தோம் என்று சொல்லி. மெய்யான இயேசு கிறிஸ்து உனக்கு நான் சூனிய வச்சா என் நிலைமை என்ன ஆகுது? தயவு செய்து போயிடுமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முஸ்லிம் பாயே ஒரு கிறிஸ்தவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அது முஸ்லிம். எப்படி முஸ்லிம்? அவங்க மனம் மாறாதவங்க. 1000ல் 1 பேர் மனம் மாறி இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சொல்ல முடியாது, நமக்கு அறிவு கெட்டினது. அவர்களே என்ன சொல்லி அனுப்புகிறார்கள்? நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க ஜெபித்தாலே அவன் மனம் மாறுவான். நீங்க ஜெபிக்காம இங்க வந்து நீங்க சூனிய மந்திரத்துக்கு வரீங்களே, இது எவ்வளவு அவல நிலை. தயவு செய்து நீங்களாம் ஒரு கிறிஸ்தவர்களா, தயவு செய்து உங்க ஆண்டவரை நீங்க மறுதளிக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படியாக சத்தியமில்ல சபையில ஜனங்கள் சீர்கட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம் திருச்சபையில அப்படி அல்லவே இல்லை. என் கல்வாரி விசுவாசிகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். சூனியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். எந்த சூனியம மந்திரமும் என் விசுவாசிகளை தொடவே முடியாது. ஏனென்றால் இது கல்வாரி திருச்சபை. கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் முழுவதும் இங்கே ஒவ்வொரு உள்ளத்திலும் நிரப்பப்பட்டு இருக்கிறது, ஆறாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை மொண்டு கொண்ட போது நம்முடைய எல்லாவித சுகவீனம், எல்லாவித பலத்தை கர்த்தர் போக்கி சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு காலம் நம் தேவனை மறுதலிக்க கூடாது, சபையை மறுதலிக்க கூடாது, போதகரை மறுதலிக்க கூடாது, தேவன் இல்லை என்று சொல்லவே கூடாது. வாழ்வோ சாவோ நாசமோ மோசமோ எதுவாக இருந்தாலும் அது கல்வாரி திருச்சபை மட்டும்தான். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்கள் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க சொல்லி வாழ்ந்து சாட்சியாக காட்டி இங்கே கொண்டு வந்து நிறுத்தணுமே தவிர நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு போகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி தேவன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே வாசி கேட்போம். 1 யோவான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்து ஆவி அதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அந்தி கிறிஸ்து ஆவிகள் பூமியிலே எழும்பும். அதற்கு மிக மிக நம்ம கவனமா இருந்து ஆண்டவரை எப்போதும் கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை எப்போதும் துதிக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து ஆவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை ரட்சிப்பின் 2ஆம் வருகைக்குள்ளாக நம்ம நடத்த வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் வருகைக்குள்ளாக நீங்க நடத்தப்படும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையே அவருடைய வருகையில நீங்க என்ன செய்வீர்கள்? உங்களை பிள்ளையாக, மகனாக, மகளாக அவர் கரம் பிடித்து உங்கள் தோளின் மேல் அவர் சுமந்து கொண்டு அவர் பரலோகம் செல்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய 2ஆம் வருகை நம்ம நிச்சயமாகவே பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிப்பது அது உங்க வேலை. ஹல்லேலூயா. படித்தது போதும், சம்பாதித்தது போதும், எல்லாம் போதும். வாழ போகிற, நெருங்கி கொண்டிருக்கிற உலகம் அழிய போகுது, நெருங்கி கொண்டிருக்க இந்த வேலையில நீங்க போய் 2ஆம் வருகை குறித்து மக்களுக்கு சொல்லி அவர்களை ஆலயத்துக்குள் அழைத்து வர வேண்டும். கடைசி வசனமாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8. இதோ மேகங்களுடனே வருகிறார் இயேசு, கண்கள் யாரும் அவரை காணும், அவர்கள் குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தில் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் மேகத்தின் வழியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டுமாக மேகத்தின் வழியா வரப்போகிறார். அவருடைய வருகையே நம்முடைய கண்களும் காணும், அந்நிய கண்களும் காணும். ஹல்லேலூயா. யோபு என்ன சொல்லுகிறார்?
என் மாம்சம் தோலுகள் அழுகி நாற்றம் எடுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும் என்று. அப்படியே அவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நன்றாக ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். சுவிசேஷம் உலகமெங்கு சொல்லப்பட வேண்டும். நம் வாழ்கிற கிராமங்கள், நம் படிக்கிற பள்ளிகளை நம் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆலயத்துக்குள்ளாக அழைத்து வரும்போது அவருடைய இரண்டாம் வருகையிலே மேகங்கள் வழியாக கர்த்தர் வரும்போது அவர் குத்தின சந்ததிகள் புலம்புவார்கள். இது அங்கங்கே பூமி அதிர்ச்சிகளும் பூமி நடுக்கம் ஏற்படும். தொலைக்காட்சியில் நம்ம எல்லாரும் பார்ப்போம். தொலைக்காட்சி இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், இங்கே பூமி அதிர்ந்தது, இங்கே இது வந்து அது வந்து சொல்லி தொலைக்காட்சியின் வழியாக மக்கள் குத்தின சந்ததிகள் பார்ப்பார்கள், தவிப்பார்கள், புலம்புவார்கள். என்ன செய்வோம் என்று ஆண்டவரை சொன்னார்களே, ஏற்றுக்கொள்ளவில்லையே, இன்னைக்கு கைவிடப்பட்டோம் என்று. இதுதான் காலம். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வந்த பிறகு சுவிசேஷம் சொல்லப்படாது. நல்லா சிந்தையில உங்களுடைய இதயத்தை ஏற்றி கொள்ளுங்க. அவனுடைய வருகை வந்தது என்று சொன்னால் சுவிசேஷம் சொல்லப்படாது. அப்போ எல்லாமே மறைக்கப்படும். ஆண்டவர் வந்துட்டாலும் சுவிசேஷம் அதான் வந்துட்டாரு. அவர் வராத வரைக்கும் அதுக்குள்ளாக சுவிசேஷத்தை சொல்லி பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ளாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆலயத்துக்குள்ளாக அழைத்து வர வேண்டும். இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட மேக சம்பமாய் அக்கடி சம்பம் நம்ம அவரோடு கூட போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் 8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் நான் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா என்று திருவலம் பற்றுகிறார். அப்ப அல்பா என்றால் தொடங்கினவர், ஒமேகா என்றால் முடிக்கிறவர். தொடங்கின முடிக்கிறவர் அவரே. நம்மால் அல்ல, நம்மால் ஒன்றுமல்ல. அவர் கொடுக்கிற எல்லாவித வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அழிந்து கொண்டிருக்க இரண்டாம் வருகையை அந்த அறிவிப்பை மக்களுக்கு சொல்லி ஆலயத்துக்குள் அழைத்து வரும்போது அவர் நமக்கு தொடங்கி முடிக்கிறமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி வசனமாக நீதிமொழிகள் 27-23 வாசித்து முடிப்போம். நீதிமொழிகள் 27-23. உன் நாடுகள் நிலைமையே. அப்படி ஆடுகள் என்றால் யாரு? நான். அப்போ உங்களோட நிலைமை யாரு தான் அறிய வேண்டும்? நாங்க தான். நீங்க நல்லா புல்லு மேய்க்கிறீங்களா, இல்ல பட்டினியா இருக்கிறீங்களா, இல்ல ஆடுகள் இடத்துல வேற ஆடுகள் புண்ணா இருந்து அந்த புண்ணை உங்களுக்கு தொத்தி கொடுத்து அதனால நீங்க மரித்து போகிறீங்களா? உங்ககிட்ட தேளு வருதா, ஓனாய் வருதா என்று உங்களை நாங்கள் பார்த்து 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 கவனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஜெபிச்சிங்களா, வேதம் வாசிச்சிங்களா, சுவிசேஷம் சொன்னீங்களா, கரெக்டா ஆலயத்துக்கு வந்தீங்களா? இதை நாங்கள் கேட்கப்படும் போது தான், ஜெபத்தில் உங்களை வழிநடத்தும் போது தான் உங்க நிலைமையை நன்றாய் அறிந்து உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். அடுத்தது, மந்தை மேல் கவனமாயிரு, அறிந்து கொள். உன் மந்தை மேல் மிக மிக கவனமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க யாரோட தொடர்புல இருக்கிறீங்க, நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க, நீங்க எங்க போறீங்க வரீங்கன்றத நாங்க உங்களை பார்த்து பார்த்து வளர்க்கும் போதுதான் உங்களை எந்த யானையோ எந்த பேயோ எந்த பிசாசோ உங்களை தொடாதபடிக்கு, உங்களை பத்திரமா எந்த சூனியமோ எந்த மந்திரமோ ஒன்றும் உங்களை அணுகாதபடிக்கு, எந்த தீங்கும் உங்களை தீண்டாதபடிக்கு உங்க மேல கவனமா இருந்து உங்க மந்தையை நாங்க மேய்க்கிறது மூலமாக தான் நீ ஆண்டுடைய வருகையில, இரண்டாம் வருகையில 1000 அரசாட்சி கீழ் நீ கடந்து போக முடியும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அவருடைய கடிந்து கொள்ளுதல நம்ம தள்ளக்கூடாது. அவருடைய போதகத்தை நம்ம வெறுக்க கூடாது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கு.